காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 17 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொல்லப்பட்டோரில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதலினால் சேதமடைந்த கட்டட பாகங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கனரக வாகனங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் வழங்கிய கனரக வாகனங்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் காசாவில் உணவு, சுகாதாரம் மற்றும் எரிபொருள் மீதான அனைத்து விதமான துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து கேரள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நூல் இழையில் உயிர் தப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தற்போது உலக நாடுகளில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கேரள நீதிமன்ற நீதிபதிகளான அனில் நரேந்திரன், அஜித்குமார், கிறிஸ் ஆகியோர் தங்கள் குடும்பத்தினருடன் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அவர்கள் பகல்காம் பகுதியில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுலா சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தீவிரவாதிகள் அப்பகுதியில் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதனால் கேரள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் நூல் இழையில் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு இரங்கல் பதிவை வெளியிட்டிருந்த இஸ்ரேல் அந்த பதிவை நீக்கி தனது வன்மத்தை வெளியிட்டுள்ளது. பாப்பரசரின் மறைவிற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் பல நாடுகளில் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அதன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. அதில் பாப்பரசர் பிரான்சிஸின் ஆன்மா சாந்தி அடையட்டும், அவரது நினைவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதிவானது தற்போது நீக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு கத்தோலிக்க நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், தூதர்கள் மற்றும் இணையவாசிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலையும் அங்கிருந்த கத்தோலிக்க தேவாலயம் தகர்த்தப்பட்டதற்கும் பாப்பரசர் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் ஹமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிணை கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதமர்கள் தங்களது இரங்கலை பதிவு செய்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதுவரை இரங்கலை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடவடிக்கையை எந்நேரத்திலும் மேற்கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக பாகிஸ்தான் விமானப்படையை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் பைசரன் எனும் புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த பயங்கரவாதிகள் அங்கு கூடியிருந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றிருந்தனர். இந்த தாக்குதலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்ற ஒற்றை புள்ளியில் மத்திய அரசும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்துள்ளன. இதனால் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என பாகிஸ்தானும் உற்றுநோக்க ஆரம்பித்துள்ளது. நிச்சயம் பதிலடி உண்டு என்று உறுதியான குரல்கள் எழத் தொடங்கியுள்ள நிலையில் பாகிஸ்தான் தனது தரப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ஆயத்தமாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட ISIS இயக்கத்தின் கிளை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அதன் விளைவாக இந்தியாவின் தரப்பிலிருந்து எப்படியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் இருக்கலாம் என்பதால் அதை எதிர்கொள்ள பாகிஸ்தான் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக தமது விமானப்படை விமானங்களை பாகிஸ்தான் தயார் நிலையில் வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இன்று மாஸ்கோவில் நடைபெறவிருந்த நிலையில் இறுதி தருணத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உட்பட பிரித்தானியா, பிரான்ஸ், உக்ரைன் சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பேச்சுவார்த்தை தொடர்பான திட்டமிடல் பிரச்சினை காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று கடைசி நிமிடத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியின் அமைச்சு அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதுடன் லண்டனில் நடக்கவிருக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பிரித்தானிய உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அதற்கு மாறாக அவர்களுக்கு அடுத்த நிலை அதிகாரிகளே கலந்து கொள்வார்கள் என்றும் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது.
இவ்வாறானதொரு பின்னணியில் ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமைதி தென்படாவிட்டால் பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்கா விலகிவிடும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன்படி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முடியாது என்ற அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோவின் திடீர் முடிவு பல்வேறு சந்தேகங்களை சர்வதேச ரீதியில் எழுப்பியுள்ளது. அமெரிக்காவும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக போர் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி சீனா மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 145% வரி கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் இந்த அளவுக்கு வரி நீடிக்காது. நிச்சயம் குறைக்கப்படும், ஆனால் அது 0 மட்டும் இருக்காது. ஒரு காலத்தில் சீனாவுக்கு எந்த வரியும் இல்லாமல் இருந்தது. இதனால் நாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டோம். இனி இதுபோன்ற நிலை இருக்காது. இனிவரும் காலங்களில் நாமும் நன்றாக நடந்து கொள்வோம், அவர்களும் நன்றாக நடந்து கொள்வார்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் நம்முடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரம் முதலீட்டாளர்கள் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்த அமெரிக்க நிதி செயலாளர் இந்த அளவிலான வரி தொடர்வது சாத்தியமில்லை, தற்போது இருக்கும் வர்த்தக அமைப்பு நீடிக்காது என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் நிதி செயலாளர் கருத்துக்கள் வைத்து பார்க்கும்போது சீனாவுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வர இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கம் ஒன்று நேற்று துருக்கியின் பொருளாதார முக்கிய நகரமான இஸ்தான்புல்லுக்கு அருகிலுள்ள மர்மாரா கடலில் மையம் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிலநடுக்கம் 6.2 டிக்டர் அளவில் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலநடுக்கத்தினால் இஸ்தான்புல்லில் நிலநடுக்கம் உணரப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இதனால் உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் குறித்து இதுவரை எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. எனினும் இந்த நிலநடுக்கத்தினால் அந்த நகரத்தில் தொடர்ந்து அதிர்வலைகள் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதேவேளை நிலநடுக்கம் அபாயம் மிகுந்த நாடாக கருதப்படும் துருக்கியில் கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2005 ஆண்டு லண்டனில் உள்ள ராணுவ கல்லூரியில் கற்றவேளை ஏற்பட்ட கார் விபத்தில் சிக்கி மூளை செயலிழந்த நிலையில் கடந்த 21 ஆண்டுகளாக கோமா நிலையில் உள்ளார் சவுதி இளவரசர் அல் வலீத் பின் காலித் பின் தலால். இவர் தூங்கும் இளவரசர் என அறியப்படுபவர். தற்போது 36 வயதாகும் அவருக்கு ஏப்ரல் 18 அன்று பிறந்த நாளாகும். அந்த நாளில் உலகம் முழுவதும் இருந்து சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள் என உணர்ச்சி பொங்கும் பதிவுகள் வலம் வந்தன. அவரது அத்தையான இளவரசி டீமா பின் தலால் தனது எக்ஸ் பக்கத்தில் சிறுவயது புகைப்படங்களுடன், எங்கள் அன்பு அல் வலீத், 21 ஆண்டுகளாக நீ எங்களது இதயங்களில் தொடர்ந்து இருக்கின்றாய். இறைவா உமது பணியாளர்களுக்கு நலமளி, உண்மையே நம்புகின்றோம் என உருக்கமான பதிவை பகிர்ந்திருக்கின்றார். இது பெருமளவு கவனத்தை பெற்று பலரும் அல் வலீத்திற்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் நலமளிக்க இறைவனை வேண்டுகின்றேன் என வாழ்த்தினார். சிலர் அவருடைய நிலையை ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட அதிசயம் என்றும் குறிப்பிடுகின்றனர். இப்போது ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீல் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ குழுவின் கீழ் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார். கடந்த ஆண்டுகளில் 3 அமெரிக்கர்கள், ஒரு இஸ்பானிய நிபுணர் உட்பட உலகின் சிறந்த மருத்துவர்கள் அவரது சிகிச்சையில் ஈடுபட்டும் இன்னும் முழுமையான நலத்தை அடையவில்லை. 2019 ஆண்டு சிறிய அசைவுகள் பதிவானாலும் விழிப்புணர்வுடன் தன்னை வெளிக்காட்டும் எந்த அறிகுறியும் இல்லை. இருந்தாலும் அவரது தந்தை இளவரசர் காலித் பின் தலால் தொடர்பில் இன்னும் நம்பிக்கையை தவறவிடாமல் இறைவன் உயிரை காப்பாற்றியிருப்பது மீண்டும் அவரை நலமாக்குவதற்கு என நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார்.